இருந்தால் தோஷமுள்ள நட்சத்திரம், அடைப்பு காலம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அப்படி அந்த வருஷனுடைய நட்சத்திரத்தை சொல்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த நட்சத்திரத்தில் இறந்தாங்கன்னா 6 மாத காலம் அடைப்பு காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் சாஸ்திரம் சொல்கிறதும். ரோஹிணி நட்சத்திரத்தில் இறந்தாங்கன்னா 4 மாத காலம். கிருத்திகை, உத்திரம் நட்சத்திரத்தில் இறந்தாங்கன்னா 3 மாத காலம். இதில் மிருகசீரிடம், சித்திரை, புனர்பூசம், விஷாகம், உத்திராட நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் இருந்தாங்கன்னா 2 மாத காலம் அடைப்பு காலம்னு சொல்லுவோம். ஸோ இந்த 6 மாதம் 4, 3, 2 மாதம் அடைப்பு காலம்னு சொல்கிற வரைக்கும் அவங்களுடைய திங்ஸை நம்ம பத்திரமா வச்சுக்கணும். ஸோ யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெண்கல விளக்கில் வெண்கல பாத்திரமாக இருந்தாலும் சரி சின்னதாக அதில் நல்லெண்ணெய் போட்டு பஞ்சுத்திரி போட்டு இந்த காலம் வரைக்கும் விளக்கு ஏற்றணும். காலையிலையும் மாலையிலையும் இந்த மாதிரி ஏற்றிட்டு அந்த காலம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க திங்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் எடுக்கக்கூடாது. இதுதான் பரிகாரம். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அவங்களுடைய நட்சத்திரம் நம்மளை எதுவும் பாதிக்காது. நன்றி.